வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு தேவகி ஆச்சி ஒயிட் சென்னா வச்சு குருமா செஞ்சு காமிக்க போகிறேன். இது வரைக்கும் ஆச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஒயிட் சென்னா அல்ல காபூலி சென்னாவை ஒரு 8 மணி நேரம் தண்ணியில் ஊறணும். குக்கரில் ஒரு 10 நிமிஷம் உப்பு சேர்த்து நல்லா சாஃப்டாக வேக வைக்கணும். இதுக்கு டேஸ்ட் கொடுக்கறதே மசாலா தான். என்னென்ன மசாலா பொருட்கள்ங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கணும். இதுக்கு பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா சாப் பண்ணிக்கலாம். தக்காளி ஒன்று பெருசாக இருந்தது, அதனால் 1 எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கரம் மசாலா, கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு உப்பு. இதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் நல்லா இருக்கும். இப்போ சென்னா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கரம் மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கணும். சிறிதளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். மசாலா தேவையான உப்பு சேர்த்துக்கணும். தக்காளி சிறிது வதங்கின பிறகு அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இதோடு சேர்த்து நல்லா வதக்கணும். வேக வைத்த காபூலி சென்னாவை இதோடு சேர்த்துக்கணும். மசாலாவுடைய ரா ஸ்மெல் போகிறதுக்காக குக்கரில் ஒரு 2 விசில் அல்லது ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். இப்போ சுவையான சென்னா மசாலா அல்ல குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, ரொட்டி, நான் வெரைட்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.